காட்டு டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் காட்டு. ஸ்மால் காட்டுனாக்கா நம்ம கீழே உக்காந்து போடுற மாதிரியான காட்டு. இதுலேயே வந்து ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் ஒர்க் பண்ணி காமிங்கன்னுட்டு. எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால என்னால் ஒரு ஃபுல் ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணி இப்போ காட்ட முடியல. பட் வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணி காட்டுறேன். நான் இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு மோட்டிவ் வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வச்சு அவங்களுக்கு வந்து அவங்க இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட போகிறாங்க. அவங்களுக்கு அப்படியே காமிச்சிக்கிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து டீட்டெயில் கொடுக்குறேன். ரெண்டாவது, நம்மளுக்கு கொரியரில் பார்சல் வந்து இப்படி தான் போவோம். உங்களுக்கு வரும்போது ரொம்ப சேஃபாக தான் அனுப்புவோம். அதே மாதிரி நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து சேர்கிற மாதிரியான கொரியரில் வந்து நாங்கள் வந்து பேக் பண்ணி தான் அனுப்புகிறோம். ஒன்றும் பார்த்து தான் வந்து நம்ம வந்து செய்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம வந்து உக்காந்து போடுற மாதிரி உள்ள காட்டை இப்போ வந்து 4 பக்கமும் டைட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இப்படி டைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் டைட் பண்ணி ஸ்பேனர் பிடிக்காதவங்க இருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து கொஞ்சம் வந்து அது ஒரு போட்டுக்கிட்டே இருந்தால் ஈஸி ஆகிடுற மாதிரி நம்ம ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வந்து அதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த போடுறது ஈஸியாக வந்துடும். கையிலே கூட வந்து நம்ம வந்து சுற்றுற மாதிரி தான் வச்சுருப்போம். கடைசி நேரத்தில் மாத்திரம் நீங்கள் வந்து ஸ்பேனர் போட்டுக்கலாம். ஸ்பேனர் போட்டு 4 பக்கமும் நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி நான் வந்து 4 பக்கமும் உங்களுக்கு வந்து அந்த கால் போட்டு நான் வந்து இதை டைட் பண்ணியே காட்டுறேன். ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம 3வது சைடு, நான் வந்து 4வது சைடும் போட்டுடுறேன். நம்ம போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டோட பெனிஃபிட் என்னன்னாக்கா, அந்த ரிங் காட்டில் வந்து நம்ம ரொம்ப அழுத்தி கையெல்லாம் வைக்கவே முடியாது. அழுத்தி வச்சோம்னாக்கா நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரேம் வந்து சின்னதாக இருக்கும் இல்லையா, ரிங் ஃப்ரேமு. அது சீக்கிரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து அது கிராஷ் ஆகிற மாதிரி இருக்கும். அது லேயர்ஸ் வரும் அந்த ரிங்கு இதில், அந்த லேயரெல்லாம் விட்டு போகும். அப்போ அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருந்தது எனக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இதை வந்து பார்த்தேன். பட் ஒரு மாடல் பண்ணும்போது நான் வந்து அதில் நிறைய வந்து மாற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இதை விட வேறு மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் வந்து நான் அதை கரெக்ட் பண்ணி இப்போ வந்து இப்படி தான் ப்ரெசண்ட் வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும். ஈஸியாக 4 பக்கம் வந்து ஸ்பேனரில் நம்ம வந்து டைட் பண்ணுற மாதிரி 4 போல் நெட்டு கொடுத்து வாஷரும் கொடுத்து டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல ஸ்டேபிளாக நிற்கும். ரெண்டாவது, துணி போடும்போது எந்த சுருக்கமும் வராது. அதே மாதிரி கிளாத் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போடும்போது இந்த இழுத்தாக்கா வந்து ஒரு மாதிரி சுருக்கம் விழும். நம்ம இப்போ ஒரு ரிங் காட்டிலே போடுறீங்க அப்படின்னா சுருக்கம் விழும். அந்த மாதிரி இல்லாமல் ரிங் காட்டை விட ரொம்ப பெஸ்ட்டியாக வந்து இருக்கும். ரெண்டாவது, பெரிய காட்டு கூட வச்சுருக்கேன் நான். பட் அதை எடுத்து போட்டு 4 பக்கமும் கயிறு கட்டி நம்மளுக்கு ஒரு 2 பேர் கண்டிப்பாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து நான் ஸ்டூடெண்ட் காட்டுறதுனால அவங்கள வச்சுருக்கேன். நானாக போடுறதா இருந்தாக்கா நானே போட்டுக்கிட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா ஒர்க் பண்ணுற வரைக்கும் அந்த காட்டில் இருந்து நான் எடுத்துக்க மாட்டேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு எந்த பக்கம் துணி பத்தலையோ அந்த பக்கம் வந்து நம்ம துணியை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2x2 ப்ளவுஸ் எடுத்துருக்கிறேன். அதை வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அட்டாச் பண்ணி கரெக்டாக வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை வந்து அது மேலே போட்டுக்கணும். போட்டுக்கிட்ட பிறகு நம்ம வந்து கிளிப்பிங் வந்து பண்ணலாம். இது பேடட் கிளிப்புன்னு சொல்லுவோம் இதை. இந்த கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். எப்படின்னாக்கா போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்காது. போடும்போது நல்லா வந்து ப்ரெஷ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த ஃப்ரேம் செஞ்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு அந்த கிளிப் சைஸை வச்சு தான் இந்த ஃப்ரேம் செஞ்சுருக்கோம். ஏன்னா எல்லா கிளிப்பும் போட முடியாது. பார்த்திங்கன்னா எல்லா கிளிப்பும் போட்டோம்னாக்கா துணியை வந்து ஃப்ரேம்லேருந்து கழண்டி நம்மளுக்கு வழுக்கி வந்துடும். அந்த துணியும் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பட் அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த கிளிப்பை வந்து போட்டு தான் நம்ம வந்து பண்ணுறோம். கிளிப்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா 4 பக்கம் வந்து போடுறதுக்கான கிளிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தூரம் போடுறேன் கொஞ்சம். அப்போ வந்து ஒரு 3 பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். பட் நெருக்கி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 4 பாக்ஸ் வாங்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து நெருக்கி போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட நகரத்துக்கான வாய்ப்புங்க இருக்காது. பட் 3 பாக்ஸ்லேயும் போட்டுக்கலாமா அப்படின்றவங்களுக்கு இந்த 3 பாக்ஸ்லேயும் போட்டுக்கலாம். அது வந்து உங்களோட ஏன்னா லூஸ் ஆகுது அப்படின்னும் போது கொஞ்சம் வந்து கிளாத்தை இழுத்து போட்டிங்கன்னா
உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கு ஃப்ரண்ட்டு பெரிய சைஸ் ப்ளவுஸ் இருக்கும் இல்லையா, ஒரு 40 இன்ச்சஸில் 42 இன்ச்சஸில் நீங்கள் போடணுன்னாக்கா எவ்வளோ பெரிய பேக் இருந்தாலும் நெக்கு டீப் எவ்வளோ இருந்தாலுமே சரி இதை வந்து நம்ம போட்டு மேனேஜ் பண்ணலாம். அப்போது பேக்கு ஃப்ரண்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு நீங்கள் வந்து கையை வந்து திரும்பி கிளிப்பை கழட்டிட்டு துணியை வந்து கைக்கு மார்க் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த மார்க்கிங்க்கு எந்த பக்கம் கிளாத் அட்டாச் பண்ணணுன்றது அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த பக்கம் வந்து கிளாத் அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தது நீங்கள் வந்து போட ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி போட்டிங்கன்னா இது கிளிப் சிஸ்டம் தானே, அதனால் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை வந்து கொடுக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா கிளிப்பை வந்து கழட்டுறது ஈஸி, போடுறது ஈஸி. பட் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அதை வந்து போடுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி போட்டுருவீங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் 3 பக்கமும் வந்து கிளிப் போட்டுக்கிட்டு ஒரு பக்கம் கயிறு கட்டிக்கிட்டதாக இருந்தாலும் கட்டிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம்தான். இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்து ஸ்டேபிளாக போட்டிருக்கேன். அதே மாதிரி நல்லா டைட் ஃபிட்டிங் இருக்குது. டைட் ஃபிட்டிங் இல்லையா, கொஞ்சம் இழுத்து அந்த கிளிப்பை வந்து மாட்டி பாருங்கள், அப்போ வந்து உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த கிளாத்தில் வந்து சுருக்கம்ன்றது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா சுருக்கம் வராது. நம்ம ஒரு வாட்டிக்கு இழுத்து ப்ரெஸ் பண்ணி அந்த கிளிப்பை வந்து மாட்டிடுறோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிங் கட்லேயே போடும்போது ஒரு வாட்டிக்கும் இழுத்து போடுவோம். கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து ஒர்க்கு பண்ணும்போது ஒரு மோட்டிவ் போடும்போது கொஞ்சம் இழுத்து போட்டுட்டிங்கன்னாலும் கிளாத் வந்து சுருக்கம் வரும். பட் இதில் வந்து சுருக்கம் வரும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் போடலாம். இப்போ வந்து ஸ்டூடெண்ட் வந்து மேங்கோ மோட்டிவ் போடுறாங்க. அது வந்து ஈஸியாக இருக்குதுன்னு சொன்னாங்க அவங்களுக்கு. அவங்க போடும்போது நான் ரிங் காட்டை விட இதில் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டாக்கா நம்ம வந்து கையெல்லாம் வந்து வச்சு போடவே முடியாது ரிங் காட்டில். பட் இது வந்து நம்ம நல்லாவே கை ஊனிக்கலாம், நம்ம தாராளமாக கை ஊனிக்கலாம். இப்போ ப்ளவுஸ் வந்து ஒரு மார்க்கிங் பண்ணுறேன்னா நான் வந்து பெரும்பாலும் வந்து இப்படி கிளாத்தை போட்டுகிட்டே மார்க் பண்ணிக்குவேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸுன்ற நினச்சிக்கலாம். இப்போ வந்து நெக் வந்து ஒரு 3 இன்ச் வைக்கிறீங்கன்னாக்கா நம்ம டீப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச்சஸ் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். 10 இல்லை 9 வைக்கும் போது கீழே வந்து நல்லா ப்ராட் வேணும் அப்படின்னாக்கா சென்டர் பார்ட்லேருந்து 3 இன்ச்சுன்னா கீழே வந்து அந்த 9 இன்ச்சஸ் அண்டை ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு 4 இன்ச்சஸாக வச்சுக்கோங்க. இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4, அப்போ 8 இன்ச்சஸ் வரும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர் இறங்குறது, நெக்கு ப்ராடாக தெரியறது ஃப்ரண்ட்டில், அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப நீட்டாக ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது சின்ன அளவு. இந்த சின்ன அளவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் பேக் போட்டுடுறேன். இப்போ ரெண்டாவது சைடு வந்து ஃப்ரண்ட் போட்டுக்கலாம். ஒரு கையும் சேர்த்து போட்டுக்கலாம் சின்ன கையாக இருந்துச்சுன்னா. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த துணிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். அது போடும்போது நீங்கள் போடுறவங்க அப்படி இருக்கும்போது புரிஞ்சிடும். இப்போ தான் வந்து கற்றுக்கிறவங்கன்றதுக்கு இது வந்து ஈஸியாக நான் சொல்லித்தரேன். ஏன்னா வந்து நிறைய பேர் நம்ம காட்டுங்க வாங்கியிருப்பாங்க. அவங்க கூட வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. நான் நிறைய ப்ளவுஸுங்க போட்டிருக்கேன் இந்த காட்டு வந்து. ஏன்னா நம்மளுக்குன்னு போடும்போது போட மாட்டோம், நம்ம கஸ்டமைஸ்க்கு வந்து போட்டு கொடுக்கறத தான் பார்ப்போம். நம்மளுக்கு போடும்போது வந்து நம்மளுக்கு லேசியாக எடுத்துப்போம், நார்மல் ப்ளவுஸ் போட்டுக்கிட்டால் போதும் அப்படின்ற மாதிரி. பட் வந்து நான் வந்து இந்த காட்டை வந்து வச்சுக்கிட்டது வீட்லேயே ஒன்று வச்சுருக்கேன். அப்படி வச்சுருக்கும் போது எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நான் வந்து அதை போட்டுக்கிட்டு ரொம்ப ஈஸியாக 1 நாளில் 2 நாள்லலாம் வந்து நான் ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். பெரிய ப்ளவுஸாக இருந்தாலுமே சரி அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சின்னதாக ஒரு லீஃப் மோட்டிவ் போட்டு காட்டுறேன். ஃபிஷ் போனில் நம்ம போடுற விதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கிளாத் வந்து பார்த்திங்கன்னா பல்ஜ் ஆகாது. பல்ஜ் ஆகாமல் போடும்போது உங்களுக்கு ஸ்டேபிளாக நிற்கும் போது அதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ போடுறேன். ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் ஆரி காட்டு மேலே எல்லாமே திங்ஸ் வச்சுக்கலாம். சர்தோசி, நீங்கள் இப்போ பீட்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா பீடுங்க எந்த சைஸில் வச்சுருப்பீங்க, இப்போ ஒரு நெக்குக்கு என்னென்ன தேவைன்றதை எடுத்து வச்சுப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் இதுக்கு வந்து எடுத்து வச்சுக்கலாம். மேலே எடுத்து வச்சுக்கலாம். த்ரெட்டு போடும் போது மாத்திரம் இந்த த்ரெட்டு வந்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பாட்டிலோ ஏதோ ஒரு பாட்டிலில் போட்டுட்டு நீங்கள் வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கனாக்கா நூலும் எங்கேயும் நகராது, நமக்குள்ளவே இருக்கிற மாதிரி இருக்கும். மீதி எல்லா திங்ஸும் ஒரு சீக்வன்ஸில் என்னென்ன திங்ஸ் இருக்கோ, நீங்கள் அந்த ப்ளவுஸ்க்கு எதாவது யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ளவுஸ் இது மொத்தமே வந்து பார்த்திங்கனாக்கா
நீங்கள் வந்து இது மேலேயே வச்சுட்டு ஒர்க் பண்ணலாம் தாராளமாக, ஒன்றுமே ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுத்துக்கும் நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணுறதுக்கு இந்த ப்ளவுஸ்க்கு இந்தந்த மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்ட்டு நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து என்னுடைய ஓன் ஐடியா தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நிறைய வந்து ஒர்க் பண்ணி தான் இதை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ரெண்டாவது இது வந்து மரம் வந்து செகண்ட் டீக் வுட்டு, அதனால தான் வார்னிஷ் பண்ணாதே கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.